வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் முதல்ல எந்த கிரகத்தை நம்ம ஆராயணும், எந்த கிரகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கணும். ஏன்னா ஜாதகத்தில் 9 நவகிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குது. அதில் எந்த கிரகத்தை முதல்ல நம்ம பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்ய தொடங்கணும். அதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு. ஒரு ஜாதகம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் உயிரோட்டமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும். ஜாதகரே இல்லை என்றால் ஜாதகம் எப்படி வேலை செய்யும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தலைவிதியாக செயல்படக்கூடிய ஜாதகம் ஜாதகரை கொண்டே செயல்படுகிறது. அப்போ அந்த ஜாதகத்தில் முதல்ல பார்க்க வேண்டியது லக்கணம். லக்கண புள்ளி என்பது உயிர் புள்ளி. இந்த உயிர் புள்ளி எந்த ராசி கட்டத்தில் இருக்குன்றத முதல்ல பார்க்கணும். அப்போ தான் அந்த ஜாதகர் எப்படி இயங்குவார், எந்த அளவிற்கு அவரால் சாதிக்க முடியும், சாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு இருக்கா. மனித வாழ்க்கை என்பதே பல்வேறு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உள்ளடக்கியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்கான்னு பார்க்குறதுக்கு முதல்ல லக்கணத்தை தான் பார்க்கணும். இந்த லக்கண புள்ளியை அடிப்படையாக வைத்து தான் ஒரு ஜாதகத்தில் பலன்களையே நம்மால் கணிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, இல்லை யோகங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா என்பது லக்கணத்தை பொறுத்து தான் ஒருத்தருக்கு அமையும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் முதல்ல பார்க்க வேண்டியது லக்கணம். எந்த லக்கணம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். 12 ராசி கட்டங்களில் லக்கண புள்ளி எந்த கட்டத்தில் விழுந்திருக்கிறது, அதை ஜோதிடத்தில் எப்பொழுதுமே லா அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுருப்பாங்க. இந்த லக்கண புள்ளி எந்த கட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். லக்கண புள்ளி எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அதற்குரிய அதிபதி யாருன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் லக்னாதிபதி யார் அப்படிங்கிறது நம்மால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு லக்கண புள்ளி மேஷ வீட்டில் இருந்தால் செவ்வாயே அதற்கு அதிபதியாக இருப்பார். அப்போ லக்னாதிபதியாக செவ்வாய் தான் வருவார். இப்படி இந்த 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய அதிபதிகள் யாருன்றதை இந்த ராசி கட்டத்தில் எழுதி வச்சுருக்கேன். இதன் மூலமாக லக்னாதிபதி யார் உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லக்கண புள்ளி விழுந்திருக்கக்கூடிய ராசி கட்டம் ஒரு காலி கட்டமாக லக்கணம் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகத்திற்கு என்னென்ன பார்வைகள் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்குமே பொதுவான ஒரு பார்வை இருக்குன்னா அது 7வது பார்வை என்பது உண்டு. ஒரு கிரகம் தான் நின்ற ராசி கட்டத்திலிருந்து தனக்கு நேர் 7ஆவதாக இருக்கக்கூடிய கட்டத்தை பார்க்கும். விசேஷ பார்வைகள் என்பது செவ்வாய், சனி, குரு மற்றும் ராகுகேது. இந்த கிரகங்களுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் என்பது உண்டு. செவ்வாய் தான் நின்ற வீட்டிலேருந்து 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். சனி பார்த்திங்கன்னா 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை சனி பார்ப்பார். குரு தான் நின்ற ஸ்தானத்திலேருந்து 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். ராகு கேதுகளும் தாங்கள் இருக்கக்கூடிய ராசிக்கு 3, 7, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது லக்னாதிபதியே லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோக அமைப்பு என்பது உண்டு. அப்போ லக்கணத்தை தூண்டுவதாக லக்னாதிபதியே பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் தன் வாழ்நாளில் தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை ஜாதகர் எப்படியாவது சாதிச்சிருவார் அப்படின்றத எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய தீர்வு அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் லக்னாதிபதி எந்த கட்டத்தில் இருக்காரு, அவருக்கு ஏதாவது விசேஷ பார்வைகள் இருக்கான்றதை பாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது லக்னாதிபதியினுடைய பார்வை லக்கணத்தில் விழுந்தால் ஜாதகர் ராஜயோகத்திற்குரிய அமைப்பு என்பது உண்டு. சாதிக்க பிறந்தவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். வேறு எந்த ஸ்தான அதிபதிகள் லக்கணத்தை பார்த்தால் ஒரு நல்ல அமைப்பு ஜாதகருக்கு பலமான ஒரு அமைப்பை தரும் என்றால் 5ஆம் இடமான பூர புண்ணிய ஸ்தானத்திற்குரிய அதிபதி மற்றும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குரிய அதிபதி ஜாதகத்தில் லக்கணத்தை பார்த்தாலும் ஜாதகருக்கு நல்ல யோகமான அமைப்பு என்பது உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும்.
அதே போல் லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களாக இந்த லக்னாதிபதியோ, 5ஆம் இடமான பூர்வஸ்தான அதிபதியோ, பாக்கியஸ்தான அதிபதி, இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் வலிமையான ஒரு ஜாதகத்தை பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம கணிச்சிடலாம். கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்தில் அமர்வது 2ஆம் தரமான ஒரு யோகத்தை ஜாதகருக்கு தரும். முதல் தரம் அப்படின்னு சொன்னால் அது திரிகோணங்கள் தான். இந்த 1, 5, 9 என்பது திரிகோணங்கள். கேந்திர ஸ்தானங்கள் என்பது 4, 7, 10. அப்போ இந்த 4, 7, 10க்குரிய அதிபதிகள் லக்கணத்தில் அமர்வது அதுவும் ஜாதகருக்கு ஒரு யோகத்தை தரும். லக்னாதிபதி எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றார்? மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் அவருக்கு யோகத்தில் குறைபாடுகள் என்பது உண்டு. நல்ல யோகமான அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த யோகங்கள் அவருக்கு சரிவர செயல்படாது. அப்போ 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் லக்னாதிபதி அமர்ந்து விட்டால் யோகங்கள் பெறுவதில் அவருக்கு ஒரு குறைபாடு என்பது இருக்கும். தடையில்லாத யோகத்தை ஜாதகர் பெறக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு லக்கண புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்றதை பார்க்கணும். நட்சத்திர சாரம் என்பது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இயங்குகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா முதல் புள்ளி அதுதான் உயிர் புள்ளியாகவும் இருக்குது. அப்போ இந்த லக்கண புள்ளி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? ராகு கேது சாரம் பெற்று லக்கண புள்ளி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோகங்கள் சரிவர கிடைக்காது. அடுத்ததாக இந்த லக்கண புள்ளி பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய யோகங்களும் பாக்கியங்களும் தாமதமாகும், கிடைக்காமல் தள்ளி போகும். அப்போ லக்கண புள்ளி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். காலி கட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக லக்கண புள்ளியை கணிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த லக்கண புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தா தான் அது பாதக ஸ்தானத்திலேருந்து இயங்குதா இல்லை ராகு கேதுவினுடைய சாரம் பெற்று அந்த லக்கண புள்ளி இயங்குதான்றதை முதல்ல பார்க்கணும். இதை கணித்து விட்டாலே ஜாதகருக்கு பாக்கியங்கள் கிடைக்குமா? ஏன்னா ஜாதகத்தில் பல்வேறு விதமான யோகங்கள் இருந்தாலும் அது கிடைப்பதில் தாமதம் தடை என்பது இருக்கான்னு பார்க்கறதுக்கு லக்கண புள்ளி எந்த நட்சத்திர சாரத்தில் இயங்குதுன்றதை முதல்ல பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் முதலில் பார்க்க வேண்டியது ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமான லக்னாதிபதி லக்கணம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை தான் முதல்ல கணிக்கணும். லக்கணம் எப்படி இருக்குது, லக்கணத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எந்த ஸ்தானத்திற்குரிய கிரகங்கள் அமர்ந்திருக்கு, லக்கணம் காலியாகவே இருந்தாலும் எந்த கிரகங்களுடைய பார்வை லக்கணத்தில் பதியுதுன்றதையும் பார்க்கணும். லக்கண புள்ளி இயங்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன, அது பாதகஸ்தானத்திற்குரிய நட்சத்திர சாரம் இயங்குதா இல்லை ராகு கேதுவினுடைய நட்சத்திர சாரம் பெற்று லக்கண புள்ளி இயங்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்தபடியாக லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறதையும், லக்னாதிபதி திரிகோணங்களில் ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருக்காரா இல்லை கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்காரான்றதை பார்த்து தான் ஒரு ஜாதகம் நல்ல வலுவான ஒரு ஜாதக அமைப்பாக இருக்குது. ஜாதகருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டாலும் அதிலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய மனதிடமும் அவருக்கு இருக்கும். சாதிக்க பிறந்த ஒரு ஜாதகராக இருப்பார்ன்றதை நம்மால் கணிக்க முடியும். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் முதலில் பார்க்க வேண்டிய கிரகம் என்னன்றதுக்கான விவரங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஜோதிட வகுப்பில் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.